கிறிஸ்தவர்களை மதம் மாற்றம் செய்ய வந்தவர்கள் வெளிநாட்டு பணத்தை பயன்படுத்தி இங்கே மதமாற்றம் செய்வதுதான் அவருடைய வேலை, மத பரப்புரையாளர்கள் என்று சொல்லி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த பாஜக இப்பொழுது தனது நிறத்தை மாற்றிக்கொண்டது. பச்சோந்தியால் மாற்றிக்கொள்ள முடியும், எனவே பாஜகவால் மாற்றிக்கொள்ள முடியும். கடகடன்னு வளர்ந்துட்டாங்க. அப்படியே கிறிஸ்டியனை காட்டி முஸ்லீமை காட்டி கடகடன்னு வளர்ந்து ஒரு 14% வந்துட்டாங்க பிஜேபி ஓட்டு. கேரளால தீர்ப்பு என்ன தீர்ப்பு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அங்க பெண்களும் சபரிமலைக்கு போகலாம். வந்துருவோம் எங்களுடைய இந்து தர்மம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சு, பிஜேபி வாஷ் அவுட். ஒரு எம்எல்ஏவும் இல்ல. அரசியல்ல ஒரு தெளிவு இருக்குது. இல்லாதவன் இந்த மாதிரி பிஜேபி கிட்ட போயிடுறான். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பத்தனம் திட்டை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சபரிமலை போயிருப்பீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது நல்ல அறிமுகமான பேராக இருக்கும். இங்கேருந்து போய் பத்தனந்திட்டை சேர்ந்து அங்கேருந்து தான் பஸ்லையோ இல்லாட்டி ஜீப்லையோ இல்லை ஒரு வேனோ பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே சபரிமலைக்கு போவோம். வணங்கிட்டு மறுபடியும் அங்கே தான் வருவோம், பத்தனந்திட்டை வருவோம். ரைட்டா? அந்த பத்தனந்திட்டை அப்படின்ற அந்த மாவட்டம் இன்றைக்கு கேரள அரசியலில் பாஜக பண்ணக்கூடிய ஒரு பெரும் சோதனைக்கு ஆட்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவர்களை மதம் மாற்றம் செய்ய வந்தவர்கள் வெளிநாட்டு பணத்தை பயன்படுத்தி இங்கே மதமாற்றம் செய்வதுதான் அவருடைய வேலை என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்தையும் பாதிரியார்களையும் மத பரப்புரையாளர்கள் என்று சொல்லி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த பாஜக இப்பொழுது தனது நிறத்தை மாற்றிக்கொண்டது. மாற்றிக்கொள்ள முடியுமா? பச்சோந்தியால் மாற்றிக்கொள்ள முடியும், எனவே பாஜகவால் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைக்கு அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். எல்லா கட்சியும் ஒரு கட்சியோட கூட்டணி, இந்து கிறிஸ்டியன் யூனிட்டியா கூட்டணி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி பத்தனந்திட்டால அவர்கள் நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர் யாரு அப்படின்னோம்னா ஒரு கிறிஸ்டியனை நிறுத்திருக்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னோம்னா அங்கே அனில் கே ஆண்டனி, அதாவது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவரான ஆண்டனி. ஏகே ஆண்டனின்னா தெரியாதவங்களே கிடையாது. தூய்மையான கையும் கூட, மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை. ரொம்ப தூய்மையானவர், நல்ல அரசியல்வாதி, தேர்ந்த நாடாளுமன்றவாதி எல்லாம். அவருடைய பிள்ளைய அரசியல் கொண்டாந்தாரோ இல்லை அவனை நுழைஞ்சாரோ தெரியல. அவன் வெற்றி பெறுவதற்கு அவன் ஒரு புது ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். பிஜேபியோட சேர்ந்து பொண்ணாகி இந்து கிறிஸ்தவ ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அங்கே நிற்கிறாரு. அவர் தான் பிஜேபியினுடைய வேட்பாளர் அனில் கே ஆண்டனி. ஸோ அவர் தான் வந்துட்டு பிஜேபி முதல்ல ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் ஆக்குது. உங்களுக்கு கேரளா பற்றி தெரியும். 1980களிலே நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன், கேரள அரசியலும் வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எழுதும் போது 86ன்னு நினைக்கிறேன் சொன்னேன். ஒரு மாவட்டமும் ஒரு மதத்தினர் வந்துட்டு நிறைய இருக்கிறாங்க. மல்லாபுரம்னா முஸ்லீம்ஸு, அதே மாதிரி கோட்டயம் அப்படின்னோம்னா ஹிந்துஸு மற்றவர்கள்லாம், இந்த பத்தனந்திட்டை அப்படின்னோம்னா கிறிஸ்டியன்ஸு, இப்படிலாம் இருக்கு. பெரும்பான்மை, மற்றவங்களாம் இல்லாதில்லை, பெரும்பான்மை அப்படி. அப்போ அந்த மாதிரி பெரும்பான்மை கிட்ட ஒரு அரசியலை பற்றி ஒரு சிறுபான்மைக்கு எதிரான ஒரு 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 முழக்கத்தை வைத்து எப்போதும் அரசியல் பண்ணுவாங்க பிஜேபி. அது பிஜேபி இந்த மாதிரி இருந்ததுன்னா சும்மாவா? கடகடன்னு வளர்ந்துட்டாங்க. அப்படியே கிறிஸ்டியனை காட்டி முஸ்லீமை காட்டி கடகடன்னு வளர்ந்து ஒரு 14% வந்துட்டாங்க பிஜேபி ஓட்டு. கேரளால வந்துட்ட உடனே என்னாச்சு? தீர்ப்பு என்ன தீர்ப்பு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அங்க பெண்களும் சபரிமலைக்கு போகலாம், சாமியை தரிசிக்கலாம், ஐயப்பனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்துடுவோம் எங்களுடைய இந்து தர்மம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சு, பிஜேபி வாஷ் அவுட். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இருந்த 14% வேற 11% குறைஞ்சி போச்சு. என்னடா இது? நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு எதிர்த்து இவ்வளோ தூரம் பரப்புரை பண்ணோம். இது தமிழ்நாடை விட மோசமாக இருக்கும் போல. ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டை மட்டும் காங்கிரஸ் இடது முன்னணிக்கு போட்டாங்களே. ஒரு எம்எல்ஏவும் இல்லை, எல்லாம் வாஷ் அவுட்டு. என்னன்னா அந்த மக்கள் என்ன அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு ஒரு மதம் சார்ந்து நிற்கிறார்கள், வாழ்கிறார்கள், அது வேற. அரசியல்ல ஒரு தெளிவு இருக்குது. இல்லாதவன் இந்த மாதிரி பிஜேபி கிட்ட போயிடுறான். நல்ல வசதி உள்ளவன், பணம் உள்ளவன், மோதலில் வந்துட்டு அவனுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன் பண்ணுவான். ஸோ அதை வந்துட்டு பிஜேபிக்காரங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதான்னு அதோ அப்போ இந்த அனில் கே ஆண்டனி மாதிரி. ரைட்டா? கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ்காரனாக இருக்கிறது, ஒரு கம்யூனிஸ்ட்காரனாக இருந்தது கூட ஒரு கொள்கை அடிப்படை தான். மாறவே மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி அனில் கே ஆண்டனி மாதிரி ஒரு சிலர் தவிர. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க? அதை உடச்சிக்கிட்டு போய் ஒரு புது கூட்டணியை உருவாக்கி அவங்க பண்ணாங்க.
அந்த திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ எல்லாம் வந்தார். அப்புறம் ஒரு பார்லிமெண்ட் சீட்டை கூட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரம் தான் ஒரு முறை. அதுக்கப்புறம் ஒன்றும் தேரலை. ராஜகோபால்ன்றவர் ஜெயிச்சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்டியனுடைய ஓட்டு அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு 20% ஓட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவோம்ல இவிஎம்ல. உனக்கு தெரியாது கேரளாக்காரனை பற்றி. எனக்கு என்னென்னா அந்த இவிஎம் கேரளாவில் இவங்க பண்ணாங்கன்னா அந்த மோசடி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே தான் இழுத்து போட்டு கொளுத்துவானுங்க. அதெல்லாம் மற்ற இடத்துலலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அங்கே நடக்கணும். ஸோ அந்த 11, 20, 22 ஆக்கிட்டோம்னா 42 ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் 5, 20 எம்எல்ஏ வரும். அதுக்கப்புறம் ஒரு 25 எம்எல்ஏ வாங்கிடலாம். இப்படியெல்லாம் கனவு காண்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இல்லையா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு சர்ச்சு அவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. யார்? ஒரு த பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச்சு. இன்னும் நிறைய இருக்காங்க, ஏகப்பட்ட சுதந்திர சர்ச்சு அப்படின்வாங்க, அதை இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அப்படின்வாங்க. அவங்க தான் த பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் டிக்ளேர்ட் இஸ் சப்போர்ட் ஃபார் மிஸ்டர் அனில் ஆண்டனி இன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் அ சர்ச். பட்டு அதுக்கப்புறம் மற்ற சர்ச்செல்லாம் வந்துட்டு செகுலரிஸ்ட் தான் ஓட்டு போடணும், சுதந்திரத்துக்காண்டா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மற்ற சர்ச்செல்லாம் அடுத்தடுத்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலாம். ஆனால் அந்த ஒரு சர்ச்சில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தனந்திட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சில் திருவள்ளா அதில் இருக்கக்கூடிய அங்கே இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியார் அவங்களோட வந்துட்டு பிஜேபிக்காரர் அனில் கே ஆண்டனி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இந்துவில் போட்டிருக்கேன். அதை பற்றி வர்கீஸ் ஜார்ஜ் அவர் வந்துட்டு ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறாரு. அவர் அது ஏதோ இந்த இதெல்லாம் அந்த பர்த்தெல்லாம் வச்சு பிஜேபி கலைப்பு விடுறான் போல. முஸ்லீம்களுடைய இது பர்த் ரேட்டை நீங்கள் பாருங்கள், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை பாருங்கள், அது அதிகமாக இருக்குது 2.25. கிறிஸ்டியன் பாருங்கள் 1.77 தான் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இது ஹிந்துஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா ஹிந்துஸும் 1.53 தான். இப்படிலாம் சொல்லிட்டு அது பர்த் ரேட்டு. ஏன் நீயும் புள்ள பெற்றுக்க வேண்டியதானே? என்ன இருக்குதுல்ல இப்போ அங்கே ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு பிள்ளைங்க குழந்தை கட்டி வைக்கிற பிள்ளைங்க வந்துட்டு புள்ள பெற்றுக்க மாட்டேங்குதுன்றதுக்கு பிரச்சனையா இருக்குது. நீ அதை விட்டுட்டு இவர் வந்துட்டு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு மார்டாலிட்டி ரேட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற. இது முண்டத்துக்காக தான் தெரியும். அறிவிருந்து சிந்திச்சானா நாட்டை பற்றி யோசிப்பான். ஒரு குடும்பத்திலையும் சமூகத்திலையும் குழப்பம் விளைவிக்கிறான். என்ன பண்ணுவான்? இதான் பண்ணுவான். ஏன் அவங்க குழந்தைய பெற்றுக்கல? சரி, அவன் 2.25 மட்டுமே ஆயிடுச்சு முஸ்லீம்ஸு. ஏன் ஒரு 6.45 போக வேண்டியதானே? அங்கேயும் வாழ்க்கை தொடர்பான செலவுகள் இருக்குது. அதனால தான். எனவே பொதுவாக சமூக பொருளாதார பிரச்சனைகளை திசை திருப்ப இவர் எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு அப்படின்னோம்னா மதத்தையும் குழந்தை பிறப்பையும் சொல்கிறாங்க. அதில் இன்னொரு டீட்டெயில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நீ மீன் பிடிக்கிற அங்கே ஸ்டேட்டஸு. அதுக்காக வந்துட்டு வர்கீஸ் ஜார்ஜை நம்ம பாராட்டணும். ஒரு காலகட்டத்தில் இந்த தொகுதியில் வந்துட்டு இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 12,34,000 பொதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11,95,000 தான். அதாவது எவ்வளோ அப்படின்னோம்னா 5+ 39 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறாங்க பிட்வீன் 2001 and 2011. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெரும்பாலும் இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹையஸ்ட் லிட்ரரி ஸ்டேட் 96.9%. ஆனால் எல்டர்லி பாப்புலேஷன் 18% தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. நான்லாம் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன், பேருந்தில் கேரளா நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்காங்க. 4 திருமணங்களே நான் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இழந்தது வேறு, அவ்வளோ தூரம் எனக்கு நண்பர்கள் அங்கே இருக்காங்க கேரளாவில். மக்கள் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மக்களே. நான் அதனால தான் நான் வந்துட்டு என்னோட அனுபவத்தை முன் வச்சு நான் பேசுறது. கேரளாவில் வந்துட்டு அப்போ முல்லை பெரியார் விஷயம் பயங்கரமாக இருந்துட்ட போது நான் என் மனைவி என் மகள் 3 பேரும் பயணம் பண்ணோம். எப்படி அக்ராஸ் கேரளா அப்படியே காரை வச்சுட்டு அப்படியே எல்லா கோயிலுக்கும் போவோம், வருவோம், எல்லாம் பேசுவோம். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நான் தமிழ் மலையாளி எதுவுமே கிடையாது. என்ன மகளே பேசுகிறாங்க அவங்களா? ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சர்வரு என் மகள் சொல்லிட்டா வேணாம், இது வேணாம் எனக்கு அப்படின்னா வேணான்னு சொல்லாது, சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தால் சாப்பிடு, நல்லா இல்லைன்னா அது பண்ணு, பார்த்து எப்படி உனக்கு ருசி தெரியும் கேட்டார் அவர். ஒன்று என் மகள் இல்லை கொடுங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னா அதனால தான் சொன்னேன் அப்படின்னா பாருங்க. அவன் தமிழன் நான் பார்த்தேன். இன்னொரு மனிதனை பார்க்கக்கூடிய அந்த மனிதவன் அங்கே எல்லாம் இருக்குது, யாருமே எதுவுமே பண்ணலை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறவன் வந்துட்டு தட்டுவான், எல்லாம் பண்ணுவான். இதையும் அனுபவிச்சிருக்கிறேன். பேருந்தில் நான் உட்காந்து எடுத்துக்க இணையம் அப்படின்னு போடா எல்லாம் சொல்கிறேன், பரவாயில்ல விடு. இதெல்லாம் 100% கூட கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த கேரளாவை நான் தமிழ் பேசிக்கிட்டே போயிருக்கிறோம். நான் நண்பர்கள் எல்லாருமே
எதுவுமே பிரச்சனை இல்லை, வீட்டில் தங்கியிருக்கிறேன், தமிழ்லேயே உரையாடுவேன், அவங்க மலையாளத்தில் பேசுவாங்க. எதுக்கு நான் சொல்ல வர மக்களே, தேர் இஸ் நோ மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். அப்படி இருந்த ஒரு இடம் தான் அது கேரளா. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் ஒரு வீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாயந்தரத்தில் நான் ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப பயணம் பண்ணுவேன். நான் இப்போ பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நான் போகிற வழியேற அது இது ஏன் இப்படிலாம் சொல்கிறாருன்றது தெரியும், பட் தெரியாது உங்களுக்கு. நல்லா நுணுக்கமாக பாருங்கள். கோட்டயத்தில் இருந்துட்டு நான் வந்துட்டு சோட்டானி கரைக்கு போனோம். கோட்டயத்தில் பஸ் ஏறும்போதே சரியான மழைன்னா மழை. நம்ம ஊரில் பேருந்து நிறுத்திடுவாங்க, அந்த ஊர்லையா அடிக்கிறது பேய் மழைன்னா ஓட்டுற டிரைவர் பிசாசு ரேஞ்சுக்கு ஓட்டுறாரு. என்னையா அது இப்படி ஓட்டுறாருன்னு பார்த்தா அக்ஷரம் பிசகாம ஓட்டுறாரு. அதாவது அவ்வளவு அனுபவத்தையும் காட்டுறான். அல்லண்டு போயிட்டோம் நானும் என் நண்பனும். அடடா இப்படி கூட இருப்பாரு அப்படி எடுத்துட்டு போட்டு. அப்போ பவர் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஒரு ஊர்லாம் உள்ள கிராமத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடிய பேருந்தது. அந்த வெளியில் வந்துட்டு அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் தாங்க உட்காந்துருக்காங்க. எல்லாம் பெரியவங்க, பிழைப்புக்காக எல்லாம் வெளிநாடு போயிட்டவங்க. எல்லாம் கான்கிரீட் கட்டடமாக தான் இருக்கும். எல்லாம் இப்படி நீங்கள் இப்படி வந்துட்டு கோட்டயத்துலேருந்து பழனி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூட்டில் நம்ம அது உள்ள தமிழ்நாடு நுழையிற வரைக்கும் எல்லாம் கட்டடங்கள் தான். தமிழ்நாடு நுழைஞ்சோடனே குடிசை வீடு எல்லாமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும்னா சுக வீடுனாலே குடிசை வீடு தான், அது வேற கதை. அப்படி கட்டி வச்சுருப்பாங்க, உடைச்சி வெளியிலேருந்து கொண்டு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இப்படி வளராங்க. அவங்களுக்கு உள்ளூரில் வேலை தர்றதுக்கு இவங்களுக்கு யோக்கியதை இல்லை. ஒவ்வொரு தாய் தகவலரும் நம்மளோட ஒரு பிள்ளை இங்கே இருந்து வேலை செய்யணும்னு. பொட்டை பிள்ளைங்களே ஆனால் ஆம்பளை பிள்ளையும் இல்லை. பெண் பிள்ளை எவ்வளோ காலம் வச்சிருப்படி கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அவளும் எங்கேயாவது நர்ஸு அப்படின்னு வேலைக்கு போகிறான். ரொம்ப அநியாயமான ஒரு சூழல் இதெல்லாம். இதெல்லாம் இவன் பேசுறது இல்லை. அவங்க எவ்வளோ புள்ள பெற்றுட்டாங்க பாருங்க. பெற்றுட்டா போச்சா? நீங்கள் மன்மோகன் சிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாதாரம் கொண்டு வந்து நீங்கள் காலி பண்ணது என்னது? வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்ணி கார்பரேட்டைஸ் பண்ணிட்டீங்க. கிளீன் ஸ்வீப். அதுக்கப்புறம் தொழில் செய்ய வேண்டிய வேலை அரசுக்கு இல்லை, வேலை கொடுக்க வேண்டியது அரசுக்கு இல்லை. அப்போ அரசுக்கு தான் வேலை எங்கேயாவது 10 எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சியை கவுக்கிறது தான் அரசுடைய வேலை. ஒத்து வரலையா ரைடு விட வேண்டியது, இதுதான் அரசுடைய வேலை. இதை தவிர இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்குது? மன்மோகன் சிங்குக்காவது ஒரு ஹானஸ்டி இருந்துச்சு. புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு ஹானஸ்டி இருந்துச்சு. அவர்கிட்ட அதை எடுத்து சொல்லும் போது அவர் எடுத்துக்கிட்டாரு. இங்கே எதுவுமே இல்லாத கூட்டம். பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. பில்டிங்ன்றதை நான் சொல்றது மண்டைக்குள்ள சொல்றேன். இவ்வளவுதான். அவனுக்கு கேரளாவில் போயிட்டு ஒரு அரசியல் பண்றாங்க, ஒரு புது கூட்டணி, இந்து கிறிஸ்டியன் யூனிட்டி. இதை தானே நாங்களும் சொல்றோம், மக்கள் யூனிட்டின்ட்டு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாமே இந்த நாட்டில் ஒரு தோட்டத்தினுடைய பூக்கள். எத்தனை படத்தில் சிவாஜி பாடியிருக்கிறாரு, எவ்வளவு பாட்டுகளை எம்ஜிஆர் பாடியிருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கூட்டணியை தேடுது. ஒரு நேரத்தில் கிறிஸ்டியன் எதிரி, மத மாற்றம் செய்யறதுக்குன்னே வந்தவங்க, வெளிநாட்டில் இதெல்லாம் பணம் வருது. இப்போ அவன் நண்பன். ஏன்? கேரளாவில் ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ணணும்? அதை அப்படியே கார்பரேட்டிவ்கிட்ட கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ செய்ய மாட்டான். எவ்வளோதாங்க விஷயம். இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் கேரளாவை நீ சுரண்டவே முடியாது. அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும். பாஜக வந்தான்னா அவன் தான் ஃபுல்லாக சுரண்டுவான். எனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டு போகிறதா இருந்தால் காங்கிரஸ் இல்லாட்டி எல்டிஎஃப் கூட குறைச்ச ஒரு 5% ஆட்சி மாற்றம், இவ்வளோதான். இதைத்தான் உடைச்சிட்டு முயற்சி பண்ணி அனில் ஆண்டனியோட போயிட்டு ஒரு கையை கோத்துட்டு இருக்கிறாரு. ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அப்பா சொன்னார், ஏகே ஆண்டனி சொன்னார், அதெல்லாம் என் பிள்ளைக்கு அறிவில் சேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அவ்வளோதான். அதுக்கு தாண்டி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ பெரிய அரசியல் ஏகே ஆண்டனி செஞ்சது. வேற எந்த ஒரு அரசியல்வாதியும்னா என் மனதில் உயர்ந்திருப்பவர் ஏகே ஆண்டனி. சிலர்லாம் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த இன்ட்ரஸ்டேட்டு டஸ்ஸில் அப்படி மோத விடுறது, அது எப்படி முல்லை பெரியார் இருக்கலாம்? அதெல்லாம் செய்யாத ஒரு நபர் பினராயி விஜயன் பிரதர். அவரும் அப்படிதான். என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்றவர். ஸோ இப்படி சிலர் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய புள்ள இன்னைக்கு பிஜேபியினுடைய கைப்புள்ள. இதுதான் மக்களே. இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னோம்னா, கேரள அரசியலில் வகுப்புவாதம் அப்படின்னு நம்ம சொல்லி கட்டுரை எழுதுறது ஒரு காலகட்டம். வகுப்புவாதம் இப்பொழுது கேரள அரசியலை
விழுங்க முயற்சிக்கிறது. இந்த முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும். முறியடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.